லாஸ்ட் வீடியோவில் நம்ம கிளட்ச் மாட்டுறதும் சென்டர் கேஸ் மாட்டுறதும் 2 வீடியோ நம்ம பார்த்துட்டோம். இது 3வது வீடியோ. மேக்னட் சைடு அண்டு கிக்கர் எப்படி மாட்டலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கிக்கர் செட்டை எப்படி மாட்டுறதுன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆயில் சீல் அடிச்சுக்கிறேன். கிக்கர் ஆயில் சீலு கையிலே ப்ரெஸ் பண்ணால் போதும், அழகாக போய் உட்காந்துக்கும். அடுத்து கிக்கர் ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். கிக்கர் ஸ்ப்ரிங் வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க கிக்கர் ராட்டில், அதில் நம்ம வச்சு கிக்கர் புஷ்ஷு போட்டுக்கலாம். புஷ்ஷு போட்டுக்கிட்டோம்னா நம்ம ஸ்லிப் ஆகாது. புஷ் போட்டுடலாம். புஷ் போட்டு புஷ் ஸ்ப்ரிங்கை வந்து நம்ம இழுத்து அந்த காடியில் மாட்டி விட்றலாம். இதை இப்படி இழுத்து மாட்டிட்டோம்னா அவ்வளோதான், நம்ம கிக்கர் ஸ்ப்ரிங் மாட்டிட்டோம். ஓகே, அடுத்தது இதுக்கு மேலே ஒரு வாசர் ஒன்று வரும், வாசர் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே சர்க்ளிப் ஒன்று வரும், சர்க்ளிப் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ சர்க்ளிப் மாட்டிட்டோம். இதுக்கு மேலே நம்ம எதுவும் போட வேண்டியதில்லை, கிக்கரோட வேலை முடிஞ்சது. அடுத்தது நம்ம அந்த கிக்கர் கப்பு போட்டுக்கலாம். கப்பு போட்டு 3 ஸ்க்ரூ போட்டோம்னாக்கா நம்ம கிக்கரோட வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. 10 mm ஸ்க்ரூ 3 கொடுத்துருப்பாங்க. 3 ஸ்க்ரூ நான் போட்டு டைட் பண்ணிக்கிறேன். ஓகே, கிக்கர் கப்பு மாட்டியாச்சு. அடுத்தது மேக்னட் ஆயில் சீல் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ கிக்கர் ஆயில் சீல் அடிச்சாச்சு. அடுத்தது மேக்னட் காயில் ஸ்கோர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். காற்று வந்து இப்போயே போட்டுக்கோங்க. இப்போ போட்டிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும். நம்ம மேலே காயில் மாட்டிட்டோம்னா மாட்டுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிக்கர் காற்று போட்டுக்கலாம். சும்மா லைட்டாக தட்டினாவே உட்காந்துக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவ்வளோதான். ஓகே, இப்போ கிக்கர் காற்று போட்டாச்சு. காயில் ஸ்கோர் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த காயில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னாக்கா 2 மாடல் வரும். கிக்கர் மாடல் ஒன்று, செல்ஃப் மாடல் ஒன்று. இது வந்து கிக்கர் மாடல் வித்தவுட் செல்ஃபு. இதுக்கு வந்து நான் நார்மலாக காயில் இப்படி தான் வரும். செல்ஃப் வரதுக்கு பார்த்தீங்கன்னா காயில் கொஞ்சம் வேறு மாதிரி வரும். பல்சர் காயிலுக்கு வந்து 8 mm ஸ்க்ரூ, சின்ன ஸ்க்ரூ வரும், 2 ஸ்க்ரூ வரும். நம்ம 2 ஸ்க்ரூவும் போட்டுக்கலாம். ஓகே, இந்த காயில் மாட்டும் போது அந்த காயில் வந்து வெளியே வர ஒயர் வந்து கரெக்டாக நம்ம அந்த பிக்கப் காயிலுக்கு அடியில் வர மாதிரி வச்சு மாட்டிக்கோங்க. இல்லைன்னா மேக்னெட்டில் டச் ஆச்சுன்னா நமக்கு அது ப்ராப்ளம். உறைஞ்ச நம்ம அந்த காயில் வந்து ஒயர் கட் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஷார்ட் ஆகிடும், காயில் போயிடும், வண்டி ஸ்டார்ட் ஆகாது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். காயிலுக்கு 8 mm போல்ட் 2 வரும். 2 போல்ட் போட்டு நம்ம இப்போ டைட் பண்ணிக்கலாம். அடுத்தது மேக்னெட் மாட்டிக்கலாம். மேக்னெட் மாட்டும் போது காற்று வந்து கரெக்டாக இருக்குதான்றது செக் பண்ணிக்கோங்க. காடியில் கரெக்டாக உட்காந்து வச்சு மாட்டுங்க. இல்லைனாக்கா காற்று வந்து மாட்டும் போது ஒரு சில டைமில் நவுந்துக்கும். அந்த மாதிரி நவுந்துக்குச்சுனாக்கா நமக்கு டைமிங் வந்து மாறும். மேக்னெட் வந்து திரும்ப ஆரம்பிச்சிடும். அந்த காடி வந்து அடி வாங்கிடும், ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும், மிஸ்ஃபயரிங் ஆகும், இந்த மாதிரி நிறையா பிரச்சனை வரும். அதனால் காற்று கரெக்டாக உட்காருதான்றது நம்ம செக் பண்ணிக்கணும் ஒரு டைமு. ஓகே, காற்று கரெக்டாக உட்காந்துச்சுன்னா நம்ம நெட்டு போட்டு டைட் பண்ணிடலாம். பதினேழு சைஸ் நெட்டு போட்டு நம்ம இப்போ டைட் பண்ணிக்கலாம். 17 சைஸ் பாக்ஸ் போட்டு நான் கன்னில் இப்போ தான் டைட் பண்ணிக்கிறேன். கன் ஒரு நிமிஷம் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு வந்துடுறேன். கன்று போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். மீடியமாக டைட் பண்ணிங்க. ரொம்ப நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து மேக்னெட்டுக்கு இந்த மரம் போயிடும். மரம் போயிடுச்சுன்னா நம்ம மறுபடியும் மேக்னெட்டை கழட்டி பேட்டரி கேட்டுன்னு போயிட்டு மரம் போகிற மாதிரி ஆகிடும், கிராங்கை கழட்டுற மாதிரி கூட சில டைம் ஆகிடும். அதனால் மீடியமாக டைட் பண்ணிக்கோங்க.
ஓகே, நம்ம இப்போ மேக்னட் சைடு எல்லா வேலையும் நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஹெட்டு போர் எப்படி மாட்டலாம் அப்படின்றத நம்ம ஃபுல் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, பை பாய்.